தீந்து போன கட்சி, தீய கட்சி, தூர்ந்து போன கட்சி எதோ சொல்றாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. எந்த கட்சியும் தீர்ந்து போகாது, எந்த கட்சியும் ஒழிந்து போகாது. ஒரே தொண்டன் இருந்தால் கூட அந்த தொண்டன் கொள்கையோடு இருக்கிறான், அதுதான் முக்கியம். சரக்கில்லாத ஒரு முதலமைச்சர், அவ்வளவுதான். அவர்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டாலும் வேற மறுபடியும் எதனா ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதை சொல்லுவார், அவ்வளவுதான். இந்த வெற்றி என்பது திரு விஜய் அவர்கள் செய்த சமூக தொன்றிற்கோ கிடைக்கவில்லை, அவர் இந்த சமூகத்திற்கு செய்த சேவைக்கோ கிடைக்கவில்லை, அல்லது இந்த சமூகத்திற்கு செய்த தியாகத்திற்கோ கிடைக்கவில்லை. மாறாக நீண்ட காலமாக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள் ஒரு மாற்றம் இருக்க வேண்டுமே என்று வாக்களித்திருக்கலாம். அதே போல ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற இவங்க தம்பிமார்கள், தங்கைமார்கள் வற்புறுத்தி வாக்களித்திருப்பார்கள். அப்படி முதலமைச்சரானவர் தான் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள். இவர் தன்னுடைய நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர் உழைத்து இந்த பதவிக்கு வந்துவிடவில்லை. நடிப்பு தொழிலில் ஒரு மாயையை உருவாக்கினார்.